விதவிதமானது வந்துச்சு. அதுல எனக்கு ரிங்டோன் வச்சிருப்பான் பாத்தீங்களா? இது விடுங்க. செல்போனால என்னன்னா முன்னால பொறுமையா இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்காது. இப்ப செல்போன் கையிலேயே வச்சிருந்தா ஒரு போன் வர மாட்டேங்குது. சும்மா யூரின் போன் போயிட்டு வரும், 35 நிமிஷம் ஆகும். அந்த நேரம் பாரு விதவிதமா. அதுல ஒரு ஆள் டிவி பார்த்துட்டே இருந்தா அப்போ ஒரு போன் வந்துச்சு. விதமா ஓடிபி போன் எடுத்து பேசுறாரா, கால் வச்சா, ஹலோ ஹலோ ஒன்னும் கேட்கல சார், அப்படியே லைன்ல இருந்து கால் வந்து பேசுறேன் சார், இப்ப சொல்லுங்க ஒன்னும் கேட்கல, அப்படியே லைன்ல இருந்து மாடி பாருன்னு சொல்லி 6வது மாடி ஏறி அங்கேயே கேட்கிறாரு, ஹலோ ஹலோ. பையன் 5 வயசு பேர் மேல ஓடியாப்பா ரிமோட்டை கொடுத்து இந்த செல்போனை கொடுத்தா டிவி பக்கத்துல ஏதாவது உங்களுக்கு போட முடியாது. அப்ப எப்படி வேகமா இருக்கு பாருங்க, என்னன்னே தெரியாத வாழ்க்கை. இந்த மாதிரி விஷயம் மறக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் போன் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா அது போன் பேசிட்டு விதவிதமா பேசுறாங்க. ஒரு ஆள் பெப்சி மாவை போன் பண்ணாரு, டிவியில பாட்டு போடுவாங்கல்ல, அது ஒரு பெப்சி மாவா. உடனே அவங்க ஆமாங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் சைதாப்பேட்டேன். உடனே எப்பங்க அட நானும் சைதாப்பேட்டேங்க, எவ்வளவு நெருங்கிட்டேன் பாருங்க. நீங்க சைதாப்பேட்டை எங்க இருக்கீங்க? நான் அபார்ட்மெண்ட் இருக்கு விநாயகர். அட நானும் அங்க இருக்கு, இவ்வளவு நெருங்க பாருங்க. நீங்க அங்க எத்தனை நம்பர் வீட்டுல இருக்கீங்க? 7ஆம் நம்பர். இந்த அம்மா போகுது சும்மா விளையாடாங்க. நானும் 7ஆம் நம்பர் இருக்கேன், நீங்க இருக்க. நான் தான் வீட்டுக்காரி, வீட்டு சாவி நீ வச்சுக்க. சாவி கேட்டா என்ன பண்ற பாட்டு இருந்திருக்கியா அதுல எப்படி வீடு வளர்ந்துருவாங்க. இப்ப ஏன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அனுமாட்டுக்கு வேலைச்சு. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு 50 மாடி கட்டடம் மொட்டை மாடியில் வந்து ஒரு ஆள் தப்பு பண்ணிருக்காரு. அப்படி காயா அங்க வந்து அதுக்கு சொல்ல, சுரேஷ் உன் பையன் இறந்து போயிட்டா பட்டக்கு பேப்பர் எடுத்து தூச்சிட்டாருங்க. அவரு என்னன்னு கேட்காம 40 மாடிட்ட வரும்போது அவருக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே, ரொம்ப அவசரப்பட்டுருக்கோம். அப்போ 30 மாடிக்கு வரும்போது இன்னொரு யோசனை, சார் என்ன நம்ம கல்யாணமே ஆகலையே. 10ஆம் மாடிக்கு வந்துட்டே அப்பதான் ஒரு யோசனை, அட பாவி சுரேஷ் இல்லையப்பா குமாரில் அப்படின்னா சொத்துன்னு சொல்லி எங்கிட்ட எவ்வளவு ஒரு கத்துற அம்மாட்டுக்கே போயிட்டு அப்படி விதமா இருக்கா. எல்லாருக்கும் சொல்லிட்டு பாருங்க, முன்னாடி அம்மா அப்படின்னா குழந்தையெல்லாம் தாய் அம்மாட்டா நல்லா இருந்துச்சு. அப்புறம் மம்மி அப்படின்னா பரவாயில்ல இங்கிலீஷ்ல மம்மி, அதையும் சொல்றானே மம் அப்படின்னா அம்மாவும் மம்முண்டா இல்ல அம்மாவும் மம்முண்ட. பெரியம்மா எப்படி சொல்ற மேக்சிமம், சின்னம்மாவும் மினிமம். கிராம இங்கிலீஷ் நம்ம குழந்தை மாதிரி பேச காலே கிடையாது. நல்லா படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு போற வேலை போயிடுவாங்க. இப்போ படிக்காம போறவங்க பாஸ் பண்ணிடுறாங்க, எழுதுற மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த டைம் பூரா எக்ஸாமினேஷன் நடந்துட்டு அவ்வளவு அழகா எழுதுறாங்க. எந்த கொஸ்டின் சாய்ஸ் விட மாட்டேன், இன்னொன்று கொஸ்டின் இருந்தே பதில் உருவாக்குறாங்க. அழகா எப்படி பாருங்க ஒரு கேள்வி, சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அது பதில். சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயார் செய்ய வேண்டுமோ அது அதை அதை கொண்டுதான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு தயார் செய்ய முடியாத போறாங்க. வாத்தியார் நடிச்சா 3 மணி வரைக்கும் 30 குடிச்சுட்டு உட்காந்துட்டாரு. இந்த பாய்ப்புகளை அதை போட்டுச்சா இதை போட்டுச்சா எதை எதைக்கே போடாம இங்கே வந்து உட்காந்து வச்சு உட்காந்துருக்காரு. வாத்தியார் வளர்ப்புறாங்க என்ன சொல்றீங்கன்னா எதையுமே விட சாய்ச்சி விட மாட்டாங்க. அதே போல 1 மார்க் கேள்விக்கு ஒரு வரியில 10 எழுதுனா போதும். ஆனா நம்ம வாய் 30 பக்கம் எழுதுறாங்க. எல்லாம் இவனை சொந்தமாக எழுதுறாங்க. கஸ்தூரி பாய் பற்றி எழுதுக இதான் கேள்வி. இவ்வளவு அடிஷனல் சீட் பேப்பர் வாங்கி வச்சா வாத்தியார் கண்டுபிடிட்டாரு. 1 மார்க் எடுத்து இத்தனை பக்கம் இருக்கு. 1 லிட்டர் இங்கு பாட்டில் வச்சாங்க. ஆரம்பிக்கிறாங்க கஸ்தூரி பாய் 1 வேடி கொஸ்டின் பதில் பாருங்க. கஸ்தூரி பாய் இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாயை கொண்டு மெத்தில் வச்சு குடும்பத்தோட படுக்கலாம், இல்ல நடுவில் வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம். கோவத்தை பாய் 2 விட்டுட்டாங்க. பாய் என்ன ரீட் பண்ணையா சரி முடிச்சுட்டா போயிட்டு அடுத்த பக்கத்தை திருப்புறாரு. அங்க ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாய் வகைகள். என்ன வகைகள் மேல வச்சிருக்க இல்ல பாத்திரம் எழுதிக்க உனப்பாய் தார்பாய் நார்பாய் ஆபீஸ் பாய் ஸ்கூல் பாய் ஒரு எழுத்து. நீ என்னதாயா சொல்ல கடைசி பாயிண்ட பார்த்தாரு கடந்து விட்டார். என்ன போட்டா தெரியுமா? கஸ்தூரி பாய் வாஜ்பாயோட பெரியது அவன் முடிச்சார். அவர் அப்படி திருன்னு வந்து ஜோத்துக்கே வந்தார். மயக்கம் தெரிஞ்சு கெச்சம் படிச்சார். சார் என்ன சார் ஒருத்தர் கஸ்தூரி பாய்க்கு 30 பக்கம் எழுதிட்டான். உடனே அவர் அனுப்பிட்டு போட கட் பண்ணிட்டான். உனக்காவது ஒரு 30 பக்கம் எழுதிட்டா பெருமைப்படும். எனக்கு வந்து 3 வரையில முடிச்சுக்காரியா? என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாரும் கேள்வி அப்ப முடிச்சு
ஆரம்பித்த குழந்தைகள் இதை பற்றி புதுசாக யோசிக்கிறது கற்பனை வளர்ச்சி. அதே போல நாம படிக்கிறப்ப தமிழ் பிரச்சனை ஒரு கேள்வி வைப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் எப்படி இருக்காது. அதுக்கு ஒரு பதில் என்ன, வாத்தியார் சைக்குமாரி உட்காந்துருக்காரு 5 வருஷம் அப்படியே. செய்வினை என்றால் என்ன தெரியுமா? செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கை கால்கள் விளங்காம போக வேண்டும் என்று நாம் ஓடாக்கி சோசியலை கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு செய்வதால் செய்வனை. உதாரணத்துக்கு எங்கள் பெரிய பையன்கள் செய்துள்ளார். அந்த 15 மார்க் வாங்க எப்படி ஐடியா பண்ணிக்க செயற்பாட்டு என்பது அவ்வாறு வைத்து செய்யலாம். 300 கோடாக்கி எடுத்து வந்து செயற்பாட்டு எங்கேயா யோசிச்சு பார்த்துருக்குமா? ஏன்னா நம்ம ஊர்ல இப்போ ஃபுல்லாக சந்தோஷமா இருக்காங்க குழந்தைலாம். எல்லாம் லீவ் காசு 2 மாதம் லீவ் அவ்வளோ அப்படியே ஒரு ஜல்லிக்காலையா சந்தோஷமா இருக்கு. ஆனால் திரிய கிழமை பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சா பாருங்க ஒவ்வொருத்தர் மோத்தி ஜெயிலுக்கு போகிற மாதிரியே பாரு. என்ன காரணம்னா போலான்னு சொன்னா வாத்தியார் பிடிக்காது, போலா அப்பா அம்மா பிடிக்காது, கேள்வி கேட்டால் வாத்தியார் பிடிக்காது அப்படின்னு. அது காலையில் 7 மணிக்கு அந்த பிள்ளைக்கு வாட்சணும் ஒரு உத்து பார்க்குறேன், இவனுக்கு ஒரு சாவு மாட்டேங்கிறான். இப்படியா வாங்கி காரணம் என்னன்னா சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுது. அப்பா போலாம் எடுக்காது. அப்பா சொல்றாரு, குமார்மா உனக்கும் அவனுக்கு ஒரே கொடுத்தாங்க, அவனுக்கும் ஒரே கொடுத்தாங்கடா அவன். சரி அப்புறம் ஏன் அவன் 85 மார்க் எடுக்க நீ 15 மார்க் எடுக்க? அப்பா வேற இல்லை, அவங்க அப்பா அறிவாளி, உனக்கு இவ்வளோதான் எடுக்க முடியும். இப்படிலாம் மாறியாச்சு. விஷயம் சொன்னா கூட எதற்காக வச்சு இவ்வளவு நேரம் ஏன் கேட்கணுன்ற விஷயம் இருக்குல்ல. இறைவன் படைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் வெளிப்பதில் இருந்தா கூட கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தா கண்ணு வலிக்கும், தேவையில்லை கண்ணு முடிக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா கூட வாய் வலிக்கும். ஆனா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க காது வலிக்கு யாராவது சொல்றாங்களா? இல்லை. அதான் கேட்டதே நன்று அப்படின்னு சொன்னது. எவ்வளவு நேரம் வேணா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்ல விஷயம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காக. அதுக்காக இவ்வளவு நேரம் விஷயம் தொகுத்து சொன்னது. அதுக்காக அதான் அதே போல இறைவன் படைப்பிலே பார்க்க எல்லா ஊருக்கும் வெளியே கண்ணு காது மூக்கு. ஆனா நாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஈரத்திலே இருக்கு. எதுக்காக வாயிலிருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகும், மற்றவங்க மகிழ்ச்சி படுத்துற மென்மையான வார்த்தையா இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈரத்திலே படிச்சிருக்கோம். அதான் பல்லு எவ்வளவு கடுமையான பல்லு பாருங்க, கடுமையா இருக்கும். 32 பல்லு இருக்கும். ஆனா அது ஆயுள் கூட கூட வயசு ஆகாத 32 பல்லு கீழே வந்துடும். ஆனா நாக்கு மட்டும் எப்படி அப்படியே இருக்கு. ஏன்னா மென்மையான பொருளுக்கு இந்த உலகத்தில் ஆயுள் கீழன்றதுனால அந்த விஷயத்துக்காக சொல்றது. இத்தனை விஷயம் இருக்குன்றதுனால நகைச்சி ஒரு நயமான விஷயம்ன்றதுனால இவ்வளவு எடுத்து பேசணும். எனக்கு போன இடத்துல ரொம்ப ஆச்சரியமான மக்கள் நம்ம ஊர்ல தான் அவ்வளவு குளிர்ச்சி உள்வாங்கி ரசிச்சு. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தினா நாங்கள் அவ்வளோ தொலைவுலேருந்து வரும்போது பயத்தோடே வருவோம். இவ்வளோ தொலைவில் போகிறோமே, ஒருவேளை நம்ம அவ்வளோ தொலைவு போய் நல்லா ரசிக்காமல் போனால் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருவோம். இங்கே அந்த குறைபாடே இல்லை, எல்லாம் நல்லா சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஆயுள் கட்டி ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆள் சிரிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நோய்க்கு வருது, அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா மேடையில் வந்து நம்ம போகிறதுனால ஒவ்வொரு ஊருக்கு போய் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். கும்பகோணத்துக்கு போயிருந்தேன், கோவில் மேடைங்கிறதுனால நான் செருப்பு கீழே கழுத்து வச்சு மேடைக்கு வந்தேன். கீழே இருக்கிற அம்மா பேசுகிறாங்க, என்ன முத்து மேடைக்கு செருப்பே இல்லாமல் போகிறாரு, அது பக்கத்தில் இருக்காரு. அதான் பேசும்போது நிறைய வரங்களா அவனை போட்டுக்கிறாங்க. நம்ம செருப்பு வாங்குறாங்க, 500 கிலோமீட்டர் தாண்டி போனோம். இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் வரும், இது ஒரு ஏற்றுக்கு தான் போகணும். அதே போல ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் வந்து எதை பேசணும் கூட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் வரல எங்கே எதை பேசக்கூடாது அங்கே அர்த்தம் பேசாது. வேணும்னே பக்கத்துக்கு ஒரு வயசானவர் இறந்து போயிட்டா என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊரில் அந்த கிழமை சேர்த்து ஆவியா திருடாங்க. இதே கோவிலுக்கு ஒரு ஆள் சாப்பிட்டு எங்கள் தாத்தா சாமியா இருக்காங்க அப்படியா, அது எப்படி அவங்க மட்டும் ஆவியா திருவாரு, உங்கள் தாத்தா சாமியா வரும். இப்படியே நம்மளுக்குள்ளே பேசிக்கிறது. அதே போல ஒரு ஆள் 39 பிறந்தாங்க, இப்படி மாலை போட்டு மங்களமாக உட்காந்துருக்காரு. அவர் வாழ்க்கை பேச ஒரு ஆள் வராங்க. நண்பருக்கு 38வது பிறந்த நாள், இதே வயதில் தான் பாரதியார் செத்தார். அது மட்டுமா இதே வயதில் தான் போய் அந்த மட்டையை கூட நான் மாலை எடுத்து ஓடி விட்டேன். இப்படியான வாழ்க்கை பேசுவாங்க போல அங்கவே அதை சொல்லாமாங்க, இதே மாத்திக்கிட்டாங்க. வேறதுக்காக ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு விடாங்க பார்த்தீங்களா, அது நம்ம ஊரில் அதிகம் நடக்கும். கேள்வினா அந்த மதியம் பயிர் ஏதாவது தருவாங்க, அந்த வீட்டில் உட்காந்துருந்தாங்க, அதை சாப்பிட்டே வந்துருக்காங்க. அவங்க பெரிய பேசுறதுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு, இவங்க மாமசத்துக்கு பெரிய போச்சு. பாப்பா அவங்க அண்ணன் ஜாதகா நல்லது போடுறாங்க, பயிர்காக 3 கொலையை பண்ணிட்டு விடுறாங்க. எவ்வளோ என்ன செய்யுது? அதனால் இந்த சபை வந்து எனக்கு ரொம்ப நேர்த்தியாக நல்ல ஒரு மக்களை சந்திச்சன்ற ஒரு உணர்வோடு
இதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சிலாம் தொடர்ச்சியாக நீடிக்கணும். ஏன்னா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரியா இருக்குன்றக்காக நண்பரோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிலாம் வடிவமைச்சிருக்கோம். நீங்கள் ரசிக்கணும், கொஞ்சம் வெரைட்டியாக ரசிக்கின்றதுக்காக இருப்பீங்கல்ல. ஆமாம், எவ்வளோ நேரம் இருப்பீங்க? ஏன்னா அது போன மேடையில் முதல்ல இருக்கிறாங்க கேட்டீங்களா ஒரு இடத்துல நான் எவ்வளோ நேரம் பேச அப்படின்னு. தம்பி நீங்கள் எவ்வளோ நேரம் தான் பேசுறேன், நாங்கள் 10 நிமிஷம் வீட்டுக்குறோம் பிள்ளை. ஏங்க அப்பனா அனாதை உட்காந்து கிடக்குவாங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் டிவியில் கேட்டுக்கிறோம். ஒரு டிவியில் பாருங்க அனாதை மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டோம். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லுவாங்க நான் அறிமுகப்படுத்துறே இது விதமா இருக்கு. அதான் இடையில பேசிக்கிறோம்னு சொல்லி இந்த விழா ரொம்ப முழுமையான விழாவாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஊரில் வந்து பொழுதுபோக்காக நிறையா வச்சிருக்கு. இங்கே அப்படி சொல்ல முடியாது. தாய் குழந்தைகளுக்குலாம் நம்ம ஊரில் டிவி பார்த்துட்டே இருக்கலாம். அது டிவி பார்க்குறப்ப என்ன நடந்துட்டே இருக்கும். நம்ம டிவி பார்த்துட்டு ஒரு முருகை அடிச்சாப்பிட்டே பார்க்க நைட் 1 மணி வரைக்கும் 35 முருகை கழிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்து 35 முருகை அப்படியே இருக்கு. அப்புறம் என்னத்தை சாப்பிட்டு பார்க்க 35 கொசு வச்சு உள்ள காலங்க இருக்குன்னு சாப்பிட்டு என்ன ஒரு கசப்பு கூட தெரியல. அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு பொழுது. ஆனா நம்ம மக்களுக்கு என்ன அப்படியே முன்னாடிலாம் குரலி பேசணும் ஒன்று என்னன்னா கொஞ்சம் ஜாலியா பெண்களாக பார்த்தா வீட்டுக்காரர் பேசுவாங்க. என்னம்மா நீ என்ன கண்ட்ராக்டர் கல்யாணம் பண்ண எப்படி இருக்கு வாழ்க்கை? கண்ட்ராக்டரோட வீட்லயும் வந்து பாக்குறாமா மேலே மேலே சில்லறை மேலே சில்லறை உள்ள போ படி நிற்காது உள்ள போ இப்படியாவோ அங்கே பேசுவாங்க. சரி நீ என்ன வாத்தியார கல்யாணம் பண்ண துணி சரியா துவைக்கல அதுக்கு பெஞ்சு மேலே நின்றுறாரு. அந்த வேலை அதிகமா இப்படி அம்மா நீ போலீஸ்கார கல்யாணம் பண்ணா ஓவான்னு கேட்டு அடிக்கிறாரா? அடிக்க வருவாரு, ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கி பேசாம போயிடுவாரு. அந்தம்மா அவங்களும் அப்படியாவது இன்னொரு மாதிரி சின்னப்பா நீ இந்த ஃபயர் சர்வீஸ்ல வேலை வாங்குற கல்யாணம் பண்ணா எப்படி இருக்க? சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சுமா. ஏன் அடுப்பை பார்த்தோம்னா அனுப்பிடுற டீ என்ன அந்த டீ என்ன இதுதான் தண்ணியில் வெளியே நிறுத்தி போவாங்க. எப்படிதான் சமைக்கிறது? அப்புறம் நீ என்ன சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணா ஓவாளுக்கு எடி ஃபர்ஸ்ட் நைட் கூட கண்ணாடி உடச்சிட்டு வரேன் சலான்னு அது தொழில் அப்படித்தானே. அப்படிலாம் ஒரு பொழுது அப்புறம் நம்மளுக்கு இல்லாதப்ப இந்த மாதிரி விழாவில் உருவாக்கி இப்போ நம்ம தலைவர்களோட நம்ம நிர்வாகியோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி கொடுக்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? கொஞ்சம் மைக் எடுத்து விடுறீங்களா? சரி பரவாயில்ல. எப்படி நீ வர 1 வாரம் ஆகும். அதுக்கு நம்ம அதிலே தாண்டி அனுப்பி வைப்பேன்.